எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராசிகளும் ஊர்களும். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு. ஏன் இது போடுறேன் அப்படின்னா, இது காலத்துவத்தில் வராது. இருந்தாலும் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ராசிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி, அதையும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஊர் நம்ம தெரியணும். 12 ராசிக்கும் 12 வகையான ஊர்கள் நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் எந்த ராசி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு எளிமையான முறை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு சார்ட் எடுத்து படித்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும். நம்ம நோக்கம் மனப்பாடம் பண்ணுறது கிடையாது, புரிதலோடு படிக்கணும். அப்படி உருவாக்கப்பட்ட கான்செப்ட் தான் இது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மதுரை எந்த ராசியை குறிக்கும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரியணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கிய திருவிழா எந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னு தெரியணும். மதுரையில் முக்கியமாக இருக்கக்கூடிய திருவிழா சித்திரை திருவிழா தான். அதில் தான் முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அப்போ சித்திரை மாதம் சூரியன் மேசராசியில் இருக்கும். சித்திரை அப்படிங்கிறது மேசராசி, அப்போ அதில் தான் சூரியன் இருக்கும். அப்போ அதுக்கு 7வது ராசி என்னவோ அதுதான் அந்த ஊரினுடைய ராசி. அப்போ மேசராசிக்கு 7வது ராசி துலாம். அப்போ மதுரையினுடைய ராசி துலாம். இப்போ உதாரணத்துக்கு 2வது உதாரணம் பார்ப்போம். சங்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சங்கரன் கோயிலில் பாப்புலராக இருக்கக்கூடிய முக்கியமான திருவிழா எது அப்படின்னு பார்க்கும்போது ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் இருக்கும். அப்போ அதுக்கு 7வது ராசி என்ன? கடகத்துக்கு 7வது ராசி மகரம். அப்போ சங்கரன் கோயிலினுடைய ராசி மகரம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். 3வது உதாரணத்தில் பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழனி அப்படிங்கிற ஊர் ஒரு முக்கியமான ஊர். அதில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழா பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடக்கும் அந்த திருவிழா. அப்போ பங்குனி மாதம் சூரியன் எங்கே இருக்கும்? மீனராசியில் இருக்கும். அப்போ மீனராசி அப்படிங்கிறதுக்கு 7வது ராசி என்னென்னா கன்னி ராசி. அப்போ பழனி அப்படிங்கிற ஊருக்கு 7வது ராசி கன்னி ராசிங்கிறதுனால பழனி குறிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. அதாவது மீனராசிக்கு 7வது ராசி கன்னிங்கிறதுனால பழனி அப்படிங்கிற ஊர் குறிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க. உங்கள் ஊரில் எந்த திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவாங்க, முக்கியமான திருவிழா எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த திருவிழா நடக்கக்கூடிய மாதம், தமிழ் மாதம் என்னன்னு பாருங்கள். அதை சூரியனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ சித்திரை மாதம் அப்படின்னா அது மேசராசின்னு எடுத்துக்கோங்க. சூரியன் மேசத்தில் இருக்கும். வைகாசி அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கும். சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லி 12 மாதங்களை 12 ராசிகளாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ எந்த மாதம் நடக்குதோ அந்த மாதத்தில் சூரியன் அந்த ராசியில் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு சித்திரை வைகாசி ஆனி மாதம் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா ஆனிங்கிறது மிதன ராசி. இப்போ மிதன ராசியில் சூரியன் இருக்கும். அப்போ அதுக்கு 7வது ராசி என்னவோ அதுதான் அந்த ஊரினுடைய ராசி அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ ஊரினுடைய ராசி தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். அப்போ 6, 8, 12ஆம் இடம் குறிக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பாருங்கள். அதில் உங்கள் ஊர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும், கடன் ஏற்படும், விரயமாகும், கண்டம் ஏற்படும். அதனால் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 இந்த குறிக்கக்கூடிய ராசிகள் குறிக்கக்கூடிய ஊரில் நீங்கள் இருக்காதீங்க. அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு 2ஆம் இடம் குறிக்கக்கூடிய ராசி என்னன்னு பாருங்கள். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னா அதுக்கு 2ஆம் இடம் தனுசு, 11ஆம் இடம் கன்னி. அப்போ கன்னி ராசி குறிக்கக்கூடிய ஊர்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பழனிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் ராசி இடம் கன்னி. அப்போ கன்னி குறிக்கக்கூடிய விஷயம் ராசி, கன்னி ராசி குறிக்கக்கூடிய இடம் பழனி. அப்போ நீங்கள் பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், வருமானம் வரும். அதே மாதிரி தனுசு ராசி குறிக்கக்கூடிய ஊர்கள் என்னென்ன அப்படின்னு இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா வருமானம் வரும். இப்போ 6, 8, 12 அப்படின்னா மேசராசி குறிக்கக்கூடிய ஊர், மிதன ராசி குறிக்கக்கூடிய ஊர், துலாம் ராசி குறிக்கக்கூடிய ஊருக்கு போனீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னா துலாம் ராசி அது உங்களுக்கு 12ஆம் இடம். அப்போ அங்கே போனீங்கன்னா விரயம் தான் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ மதுரை அப்படின்னா மதுரை மாவட்டத்துக்குள்ளே நிறைய ஊர்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கக்கூடிய திருவிழாவை வச்சு நீங்கள் அந்த ஊர், மதுரை அப்படிங்கிறது ஒரு மாவட்டம்.
புரியுதா உங்களுக்கு? அந்த மாவட்டத்துக்குள்ளே ஊர்கள் வரும். அதில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, உங்கள் ஊரில் என்ன விசேஷமான திருவிழா நடக்குதோ, அதில் அந்த மாதம் வந்து சூரியன் எந்த ராசியில் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு 7வது ராசி தான் அந்த ஊரினுடைய ராசி. அப்படி கண்டுபிடிங்க. நான் வந்து சும்மா பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். அப்போ உங்கள் ஊரினுடைய ராசி கண்டுபிடிச்சி உங்கள் லக்னத்துக்கு 6 8 12 வருது அப்படின்னா அந்த ஊரில் இருக்காதீங்க. வேறு ஊருக்கு போயிருங்க. எது வருமானத்தை கொடுக்கும்? 2ஆம் இடமும் 11ஆம் இடமும். அப்போ என்ன லக்னமோ அதுக்கு 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ குறிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் தொழில் செஞ்சாலோ அல்லது ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலோ நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் வரும். அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு வந்து லாபம் வரணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு 11ஆம் இடம் என்ன ராசியாக வருதோ அது குறிக்கக்கூடிய ஊருக்கு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபம் வரும். இது நடைமுறையில் பொருத்தி பார்த்து கரெக்டாக தான் வருது. இது வந்து எளிமையான முறை. ஒரு ராசி குறிக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான முறை நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணலை. அவங்க என்ன இப்போ உதாரணத்துக்கு நெல்லை வசந்தன் அப்படிங்கிறவர் ஒரு புக்கில் இருக்கார். அதே மாதிரி சித்தயோகி சிவதாசன் ரவி அப்படிங்கிறவரும் இந்த உலகியல் ஜோதிடத்தை பற்றி புக் எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு புக்லேயும் வந்து நான் அதை படிக்கலை. என்னுடைய புரிதல் என்னென்னா, ஒவ்வொரு ராசிகள் குறிக்கக்கூடிய இடங்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய மெத்தட் வந்து அது கிடையாது. நான் வந்து பிளைண்டாக வந்து யார் சொல்லுதையும் கேட்குறது கிடையாது. நீங்கள் ஜாம்பவானா இருங்க, சக்கரவர்த்தியாக இருங்க, நடைமுறையில் பொருத்தி பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடுறேன். அப்போ ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி எளிமையாக வந்து அந்த ஊர்களை கண்டுபிடிக்கலாம். இந்த சீக்ரெட் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.